அந்த சோர்வுனால வர்ற ஒரு சின்ன சின்ன எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு ஒன்று இன்னும் கொஞ்சம் குழப்பி அடிக்கும். அதான் அதுதான் நான் வந்து எந்த ஒரு மாதிரியான ஒரு இமோஷனுக்கு இந்த வீட்டுல நம்ம வந்து இடமே கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அந்த மாதிரியான எமோஷனுக்கு தான் இங்க வந்து ஒரு கொஞ்ச காலங்கள் இடத்தை அந்த வீட்டு அளவை வந்து ஏன் அதிகப்படுத்தணும்? அது அதிகப்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அது அந்த இடத்துல வந்து அந்த பருவத்துல வரக்கூடிய உணர்வுக்கே முக்கியம் கொடுக்கணுமா அப்படிங்கறதான் கேள்வி. அதுதான் சருகல். அந்த சருகல் ஏன் வந்தாலும் அதுல இருந்து வெளியே உடனே வந்துடணும்ல, அந்த சாதனைக்குள்ள வந்துடணும்ல. அப்ப அந்த குழப்பத்தையும் எனக்கு வந்து அந்த குழப்பத்துக்கு வழி வேணும்னு யார்கிட்ட போயிட்டு உங்ககிட்ட தானே இருக்கு. ஆமாமா, நான் வந்து என்கிட்டதான் நான் அதுக்கான ஆன்சரையும் தேடுறேன். பட் ஆனா திரும்ப திரும்ப அதே பர்சனை நம்ம இந்த வீட்டுல வந்து பார்க்கும்போது அதுதானே வீடு. எஸ், அதுதானே வீடு. அதுதானே வீடு. அப்ப இந்த பிரபஞ்சம் நம்ம தனியா யாருமே அவருடைய பேச்சு ஆதரவும் இல்லாம தனியா படுக்கும்போது அந்த மனசு வந்து அந்த சாதனையை தானே காட்டணும். அப்ப இத்தனை நாள் பண்ண சாதனை எனக்குள்ள இருந்தது எங்க போச்சு? மனிதர்கள்ட்ட தேட முடியாது, பிரபஞ்சத்தை கேட்கணும், நம்மள்கிட்ட கேட்கணும். அந்த ஜீவன் தனக்குத்தானே கேட்கணும், அந்த அறிவை கேட்கணும், அந்த உணர்ச்சியை கேட்க கூடாது. அதுதான் அங்க செயல்பாடு. அந்த செயல்பாடு ஏன் போகுது? எனக்கு இப்ப சாண்ட்ராவும் அதுக்கு சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் பேசாம இறேன், அவன் கிட்ட பேசாம இருந்துட்டாலே வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். நீ ஏன் வந்து திரும்ப திரும்ப பேசுற? நீ பேசாம இருந்தாலே வந்து அவங்க கேம் அங்கேயே வந்து பேசாம தேங்க்யூடா ஒரு ஃப்ரெண்டா அவன் கப்ப எடுத்தது போடி வா வா இருவங்க சும்மா கண்டிப்பா கழுவிடுவேன்டா. அங்கங்க அதான் உனக்கு வீடு மாதிரியே ஆயிடுச்சு. ஐயோ, அதுதான்மா எனக்கு கொஞ்ச நாள்ல இது என்னுடைய வீடு மாதிரி ஆயிடுச்சுமா. கிளிப்ப தூக்கி இங்க வைக்கிறேன், ஸ்லீப்பரை தூக்கி அங்க வைக்கிறேன், சாப்பாடு அங்க வைக்கிறேன், ட்ரெஸ் சாப்பாடு அங்கேயே கிடக்கு, போட்டபடியே ஓடுறது எல்லாம் வீடு மாதிரியே ஆயிடுச்சு. சத்தியமா வீடு மாதிரி பொது இடம்ல உனக்கு இது கரெக்ட் தான்மா. அதனால அவங்க அப்ப அந்த பொது இடத்துல ஒரு டிசிப்ளின் எப்படி கொண்டு வரணும்? அந்த டிசிப்ளின் வேணும்ல. இப்ப உன்னைய பார்த்து அந்த குழந்தைங்க என்ன கத்துக்குவாங்க? எந்த குழந்தைங்க? பொதுவா சொல்றேன், எல்லாரும் பாக்குறாங்கல்ல. அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைங்க சொல்றாங்கல்ல, இந்த கப்பு இங்க இருக்கு, இந்த இடத்துல இப்படி இருக்கு, அந்த இடத்துல அப்படி இருக்குன்னா அப்ப அந்த குழந்தைங்க கூர்மையா இருக்காங்கல்ல, அவங்கதான். ஏன்னா அவங்க அந்த பாக்குறது எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியுது இல்ல. அப்படிங்கிறப்ப அவங்க அத அவங்க சொல்ற போது இந்த தட்டு கழுவுல, இந்த டம்ளரை கழுவல அப்படின்னு குழந்தைங்க அதே மாதிரி செஞ்சுட்டா இல்லையா? எனக்கு என்னன்னா அந்த நடுவுல இப்ப இவங்கிட்ட பேசுனது அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்ப எனக்கு வந்து அது பேசாம இருந்திருக்கலாம் இல்லையா? கம்யூனிகேஷன் பண்றது மாதிரியே கொண்டு போய்க்க வேண்டியதானே. அதுதானே உன்னுடைய கோலா இருந்துச்சு. நம்ம கேம்ல வந்து பேசுறது ஒரு கருவி. அப்ப அந்த எல்லையில ஒரு பேச்சுவார்த்தைன்ற எல்லையிலேயே தான் நிக்கணும்.